கோயமுத்தூர் செம்மொழி பூங்காவில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி நடத்த திட்டம் என மாநகராட்சி பட்ஜெட் தாக்கலில் மேயர் ரங்கநாயகி அறிவித்துள்ளார். மூத்த குடிமக்களுக்கு புத்துணர்ச்சி மையம் அமைக்கும் திட்டம் கோயமுத்தூர் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் சார்பில் உருவாக்கப்பட்ட செம்மொழி பூங்கா முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. நாள்தோறும் பார்வையாளர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதுடன் அருகிலுள்ள மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் பொதுமக்கள், மாணவர்கள், குடும்பத்தினர் ஆகியோர் பெருமளவில் வருகை தருகின்றனர். குறிப்பாக வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பூங்கா மக்கள் நெரிசலால் களை கட்டுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை, எழில் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள இப்பூங்கா நகரின் முக்கிய பொழுது ஓய்வு மையமாக உருவெடுத்துள்ளது. மேலும் தாவரவியல் மற்றும் இயற்கை பற்றிய அறிவை மாணவர்களுக்கு மேம்படுத்த கல்வி சார்ந்த வாய்ப்புகளையும் வழங்கி வருகின்றது. பொதுமக்கள் வருகையை மேலும் அதிகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி நடத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இந்த மலர் கண்காட்சி நகரின் சுற்றுலா வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் துணை புரியும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், மேலும் உள்ளூர் தோட்டக்கலை ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் மேடையாகவும் அமையும் என மாநகராட்சி பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில், இதற்கான நிதி ஒதுக்கீடு மாநகராட்சி மூலம் செய்யப்பட்டுள்ளதாகவும், விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் மூத்த குடிமக்களுக்கான புத்துணர்ச்சி மையங்களும் அமைக்கப்பட உள்ளன. மூத்தோர் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நேரத்தை கழிக்க உதவும் வகையில் இந்த நிதியாண்டில் நகரின் 2 இடங்களில் புத்துணர்ச்சி மையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக தலா 4 கோடி வீதம் மொத்தம் 8 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.